ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து பாதுகாத்து பராமரித்து எங்களை நடத்தி வருகிற எங்கள் அன்பின் தெய்வமே, இதோ மகிழ்ச்சியான இந்த நாளின் இந்த காலை வேளையிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த இந்த அழகான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் பேசும் அப்பா, உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக அதின்படி நடக்கிறவர்களாக எங்கள் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர், இதோ இந்த குடும்பத்தின் நடுவிலே நீர் உலாவ வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த குடும்பத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தி இவர்களுடைய தேவையின் நடுவிலே ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற எந்த காரியமானாலும் பரலோகத்தின் தேவனானவர் இறங்கி இவர்களுக்கு நீர் துணை செய்ய வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே நீர் பேசும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 146 அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் தேவனை தன்னுடைய துணையாக கொண்டிருந்து நம்முடைய ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப பாக்கியவான் அப்படின்னு சொன்னா யார் என்றால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தின் பிரகாரமாய் நாம் பார்ப்போமானால் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்ப்போமானால் பணம் நிறைய இருந்தா அல்லது வசதி நிறைய இருந்தா, நல்ல பதவியில இருந்தா, நிறைய வேலை வாய்ப்புகளோடு நல்ல பணபலத்தோடு ஆள்பலத்தோடு செல்வத்தோடு இருக்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தின் மனிதர்களாக இருக்கலாம். நாம கூட என்ன பண்றோம், அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது தான் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி நாம் பார்ப்போமானால் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லது யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், யாக்கோபின் தேவன் ஆகிய நம்முடைய ஆண்டவரை, நமக்காக ஜீவனை கொடுத்தவரை, நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்த நம்முடைய ஆண்டவரை துணையாக கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் தான் எப்படிப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு உலகத்தின் மனிதர்களை நாம் பார்ப்போமானால் மனிதர்கள் மேல் மனிதர்கள் என்ன பண்ணுகிறார்கள், நம்பிக்கை வைக்கிறார்கள் இல்லையா. எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்கள தெரியும், அந்த பதவியில் இருக்கிறவங்களை தெரியும், இந்த முதலமைச்சரை தெரியும் இல்லையா, அந்த மந்திரிமாரை தெரியும் சொல்லி உலகத்தின் பிரபலமானவர்களை என்ன பண்ணுகிறார்கள், தெரிந்து கொண்டு அவர்களை தனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுகிறத இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அவங்க மேல நம்பிக்கை வைத்து நிறைய காரியங்கள்ல மனிதர்களை தேடி சென்று ஏமாந்து போனவர்களை கூட நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். இதுல நீங்களும் நானும் கூட அநேக நேரங்கள்ல மனிதர்களை நம்பி இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க இந்த காரியத்துல எனக்காக பேசுவாங்க, இவங்க என்னோட கூட இருந்து இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், நாம கூட நிறைய நேரம் நிறைய பேரை நம்பி இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி நம்பினவங்கெல்லாம் நமக்கு துணையா இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை இல்லையா. சில நேரங்களில் அவங்க நமக்கு உதவியா இருந்திருக்கலாம், பல நேரங்களில் அவர்கள் நம்மை மறந்தே போயிருப்பார்கள். நம்ம தான் அவங்க ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திரரையும் நம்பாதீங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்துவோம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். மனிதர்களை நாம் நம்பக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற எந்த ஒரு மனிதனும் அல்லது கர்த்தரை முழுமையாய் நம்புகிற எந்த ஒரு மனிதனும் மனிதர்களை என்ன பண்ணுவதில்லை, சார்ந்திருப்பதை ஆண்டவர் விரும்புவதே இல்லை. ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, ரட்சிக்க திராணி இல்லாத மணிபுத்திரனை நம்பாதேயுங்கள். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆவி பிரிந்துவிடும், அவன் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் இந்த மண்ணுக்கே திரும்பி போவான், அவன் மண்ணுக்கு
மரித்து போகிற அந்த நாளிலே அவனுடைய யோசனைகள், அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய திட்டங்கள் எல்லாமே அழிந்து போகும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்களும் நானும் இந்த நாளிலே இந்த தேவ செய்தியை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் யாராய் இருக்கலாம் இல்லையா? அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? தெரியாது. நாளைய தினம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? தெரியவே தெரியாது. நம்மால் சொல்ல முடியுமா அடுத்த நிமிஷம் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி? ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய காலங்கள் எப்படி இருக்கிறது, நாம் என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கே ஆண்டவருக்கு தெரியும். நாம் என்றைக்கு இந்த உலகத்தில் இருந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பது வரைக்கும் யார் அறிந்திருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், மனுஷனை நம்பாதே என்று சொல்லி. ஆகையினால் இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருக்கலாம், நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நேராக உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்களுடைய வீட்டுக்குள்ளே இந்த கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை மனிதர்களை நம்பி ஏமாந்து போய் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பெற்றோர், பிள்ளைகள் இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளை நாம் பார்ப்போமானால், பிள்ளைகள் பிறந்ததுமே அது ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம் இல்லையா? பிள்ளைகள் பிறந்ததுமே எல்லா பெற்றோருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். வயதான நாட்களிலே என் பிள்ளைகள் என்னை பார்த்து கொள்வார்கள், என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி எல்லா பெற்றோரும் நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுகிறோம், நன்றாக படிக்க வைக்கிறோம், நல்ல ஒரு வேலை அவர்களுக்கு கிடைக்கிறது, அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செட்டில் ஆகும் பொழுது சின்ன வயதுல நான் எங்க அப்பாவுக்கு செல்லம் இல்ல, என்னுடைய அம்மா செல்லம், எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன குழந்தைகள், நான் உங்களை பார்த்துப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்த பிள்ளைகள் எத்தனை பேர் கடைசி நாட்களிலே பெற்றோரை கவனிக்கிறார்கள் என்று நாம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நீங்க இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகள் நம்ம எப்படி கவனிக்கிறார்கள்? அநேக பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை நம்பில அவங்க என்ன பார்த்துப்பாங்கன்னு சொல்லி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளைகள் பேரில் எழுதி வச்சு என் பிள்ளை என்ன பார்த்துக்கணும். ஆனா ஒரு காலகட்டங்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வரும் பொழுது எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை கவனிக்கிறார்கள் இல்லையா? அநேகர் அநாதை இல்லங்களிலே கொண்டு போய் பெற்றோரை விடுகிறதை நாம் இந்த காலங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் பெற்றோரை எங்கேயோர்ந்து கொண்டு வந்து அநாதே வழியிடங்களில் வீதிகளிலே விட்டு சென்று இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விட்டு போகிற பிள்ளைகளையெல்லாம் நாம் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, மனுஷனை நம்பாதிருங்கள் இல்லையா? அவனுடைய யோசனைகள் எல்லாமே ஒளிந்து போகும். அவன் என்ன சொல்றானோ அதையெல்லாம் நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. வாக்கு கொடுப்பாங்க, நான் இதெல்லாம் செய்வேன், ஆனா அதை என்ன பண்ணிடுவாங்க, மறந்து விடுவார்கள் இல்லையா? ஒரு கணவன் மனைவி திருமண வாழ்க்கையிலே அவ்வளவு சந்தோஷமா இல்ல, இரண்டு பெற்றோர்கள், இரண்டு குடும்பங்கள் தன்னுடைய பிள்ளைகள் இணைக்கப்பட்டு குடும்பமாய் வாழ்வதை நம்பி தேவ சமூகத்திலே என்ன பண்றாங்க, அவங்களை இணைக்கும்படியாய் கொண்டு வருகிறார்கள் இல்ல? ஆண்டவருடைய சமூகத்திலே நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உன்னை நேசிக்கவும், உன்னை காப்பாற்றவும், உனக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் என்ன பண்றாங்க, வாக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் அந்த வாக்கிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம்? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு பாருங்க, திருமணமான 1 மாதத்திலே, திருமணமான 3 மாதத்திலே கொடுக்கப்பட்ட வாக்கை மீறி இல்லையா, தன்னுடைய மனம் போன போக்கிலே ஆண்டுடைய சமூகத்திலே கொடுத்த உடன்படிக்கையை, வாக்குறுதியை மறந்து இல்லையா, மனிதர் தயவை தேடி, நீதிமன்றங்களை தேடி அல்லது காவல் நிலையத்தை தேடி பிரிந்து போகிற குடும்பங்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இதுதான் மனிதன் இல்லை? எத்தனை வாக்குறுதி கொடுத்தாலும் அதிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிற, வாக்கை நிறைவேற்றுவதிலே உண்மையற்றவர்களா? இல்லாட்டி இன்னைக்கு விவாகரத்துங்கிற பேச்சே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆனால் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இல்ல சிதைக்க, குடும்பங்கள் எதற்காக இணைக்கப்படுகிறது என்கிற அந்த ஒரு நம்பிக்கையே இல்லாதபடி, விசுவாசமே இல்லாதபடி கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணி இல்லையா, மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணி கொடுத்த வாக்குறுதியை மறந்து இன்னைக்கு உலகத்திலே வாழ்கிற ஜனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், ஏன்னா அவன் பொய் சொல்லக்கூடிய இடத்திலே இன்றைக்கு உலகத்தின் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? ஆகையினால் தான் நாசிய சுவாசமுள்ள மனிதனை நம்பாதபடி சங்கீதம் 118 அதிகாரம் 8 வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே
நலம். ஏனென்றால் தாவீது ராஜாவுக்கு தெரியும் தன்னுடைய பெற்றோரை அவர் எவ்வளவாய் நேசித்தார், தன்னுடைய சகோதரர்களை அவர் எவ்வளவாய் நேசித்தார் இல்லையா. ஆனா அவரை யாருமே அவருக்கு உண்மையாய் இருந்ததாய் நாம் வேதத்திலே பார்க்க முடியவில்லை. அவருடைய மாமனார் இல்லையா, அவருடைய மனைவி மற்றும் அவரோடு இருந்த எல்லாருமே அவருக்கு விரோதமாய், யோவாப் எல்லா காரியத்திலும் அவரோடு கூட இருந்தவர் கடைசி நேரத்தில் என்ன பண்ணிவிட்டார், அவரை விட்டு விலகி போனக்கூடிய தருணங்கள் எல்லாம் வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அதையெல்லாம் உணர்ந்ததால் தான் தாவீது ராஜா இப்படியாய் சொன்னார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி இல்லையா. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பொய் சொல்லாதவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், பொய் சொல்ல அவர் யார் அல்ல, மனிதன் அல்ல. அப்ப மனிதன் என்ன செய்வான், பொய் சொல்லுவான், தன்னுடைய வாக்கில என்ன பண்ணுவான், உண்மையற்றவர்களாய் காணப்படுகிற அநேக சூழ்நிலைகள், அநேக சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது எனக்கு அவங்க என்ன வாக்கு கொடுத்தாங்கிறதே மறந்து போகிற ஒரு கொடுமையான ஒரு உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. வேலை செய்கிற ஸ்தலங்களிலே அல்லது நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே, நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியிலே உண்மை காணப்படுகிறதா இல்லையா. பொய்யை தரித்து தனக்கு ஏற்ற நேரத்துக்கு ஏற்றபடி பொய் சொல்லி இல்லையா ஏமாற்றுகிற உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நாம் பற்றுதலாயிருப்பது நலம் என்று சொல்லி தாவீது ராஜா நமக்கு அழகாய் ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, நம்ம நம்புகிறவர் எல்லாரும் உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களிலும் நாம் அன்பு கூர்ந்து, உலகத்தையும் உலகத்தை சார்ந்தவர்களையும் நாம் நேசித்து அவர்களை நம்பி நாம் வாழ்வோமானால் நம்மை போல பரிதபிக்கப்பட்ட ஜனம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் மற்றவங்கெல்லாம் உலகத்தின் மனிதர்களை சார்ந்து கொள்வது அல்லது தனக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள், உறவினர்களை சார்ந்து கொள்வது என்பது வேறு. ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த சத்திய வார்த்தைகளை அறிந்திருக்கிற நாம் உலகத்திற்கு நேராய், உலகத்தின் மனிதர்களுக்கு நேராய் நாம் கடந்து போவோமானால் கர்த்தருடைய மகிமையை நாம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல இல்லையா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், மனம் மாற அவர் மனிதன் அல்ல. அப்ப மனிதர்களை நாம் நம்புவோமானால் நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும், வெட்கமும் அவமானமும் தான் வரும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. ஆகையினால் தான் சங்கீதம் 146ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 146ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லையா. அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். நம்மால என்ன பண்ண முடியாது, எதையுமே வேணா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சமைக்கலாம், சில வேலைகளை செய்யலாம், ஆனால் எதையுமே உண்டாக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவர் இல்லையா. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் என்றென்றைக்கும் உண்மை என்ன பண்ணுவாராம், காக்கிறவராம் இல்லையா. நம்ம மனிதர்கள், நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், நிறைய நேரம் என்ன பண்ணலாம், உண்மையை காக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணலாம், பொய் சொல்லிவிட்டு கடந்து போய்விடலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்மையை காக்கிறவர், அவர் உண்மையை காக்கிறவர் இல்லையா. அவர் யாருக்கு உண்மையை காக்கிறவர் அல்லது அவர் யாருக்கு அவர் உதவி செய்கிறவர் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் 7ஆம் வசனத்திலே அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் இல்லையா. அப்ப எல்லாவற்றையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்ப ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் கூட இருந்து, நம்பினவர்கள் எல்லாம் கைவிடலாம், நம்மை விட்டு விலகி போகலாம். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும்
வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையினால் தான் இங்கு வேதம் சொல்கிறது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறாராம். ஒருவேளை இந்த காலை வேளையிலே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஒருவேளை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, கவலையினால், கண்ணீரினால், தேவையின் நடுவிலே யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்கள், யார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்திலே எனக்கு அற்புதம் செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து கலங்கிய உள்ளத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே நிற்கிறீர்களோ, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அல்லது உங்களுடைய தேவையின் நடுவிலே மனிதர்களை நம்பி அவர்கள் செய்கிறேன் என்று சொல்லி செய்யாமல் இருந்த சூழ்நிலையிலே இந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒருவேளை தேவையின் நடுவிலே இந்த இடத்திலே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களோ, அவங்களை பார்க்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிற ஒரு ஆண்டவர், சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அவர் அல்ல. ஆகையினால் தான் ஒரு பக்தன் இப்படியாய் பாடுகிறார், நீர் சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தகப்பன், ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் பொய் சொல்லாதவர், அவர் பொய் சொல்ல அவர் மனிதனே அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு மனிதர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் பொய்யர்களாய் இருந்த போதும் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படின்னா ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் இங்கே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா, எகிப்திலே அவர்கள் 430 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இங்கே மோசேயை அழைக்கும் பொழுது அவர் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லி. அப்போ ஒடுக்கப்படுகிறவர்களுடைய உபத்திரவங்களை பார்க்கிற நம்முடைய ஆண்டவர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறாங்க. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாய் ஒடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அங்கே 11-12ஆம் வசனத்திலே அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு கடந்து போகிறார்கள். யோசேப்பின் காலத்திலே யோசேப்பை அறியாத ராஜாக்கள் எகிப்தை ஆளும் பொழுது பார்வோன்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். எதினால் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்றால் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியங்களிலே நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு சுற்றத்தில் இருக்கிறவர்கள், நமக்கு உறவிலே இருக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து எரிச்சலாகக்கூடிய தருணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய குடும்பத்தால் இல்லையா, நம்முடைய இனஜன பந்தத்தால், நாம் நேசிக்கிறவர்களால், அல்லது நம்முடைய வேலை ஸ்தலத்திலோ எங்கேயோ ஒரு இடத்திலோ நாம் கொடுமையாய் ஒடுக்கப்படுகிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக, நம்மை ஆதரிக்கிறவராக, நமக்கு உதவி செய்கிறவராக, நம்மை காண்கிற தெய்வமாக அவர் கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்று தருகிறது. இங்கே ஒடுக்கப்படுகிறவர்களுடைய ஒடுக்குதலை கேட்கிற ஒரு ஆண்டவராக, உபத்திரவத்தை பார்க்கிற ஒரு ஆண்டவராக இங்கே ஆண்டவர் இருக்கிறதை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அங்கே மோசையோடு இடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது
அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே அவர் மோசேயோடு இடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அங்கே 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உபத்திரவத்தை பார்க்கிறவர் இல்லையா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை என் ஆண்டவர் என்ன பண்ணினார்? பார்க்கவே பார்த்தார். அவர்களுடைய கூக்குரலை என்ன பண்ணினார்? அவர் கேட்கவே கேட்டார். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வேதனைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன் இல்லையா? நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நான் இறங்கினேன் என்று சொல்லி அங்கே 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எகிப்தியரின் கைக்கு அவர்களை விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி இல்லையா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லி, எங்கே இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் அங்கே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே மோசேக்கு எரிகிற முச்செடியின் நடுவிலே உருந்து உண்டாகின அக்கினி ஜுவாலையிலே கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்ணுகிறார்? இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? நமக்காக இன்னைக்கு உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவருடைய ஜபத்தை புறம்பே தள்ளாதவருமாகிய ஒரு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் ரட்சிக்கப்பட்ட, அவருக்கென்று அவர் பிரித்தெடுத்த அந்த ஜனம் படுகிற உபத்திரவத்தை பார்த்த ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி அவருக்கு பிள்ளையாயிருக்கும்படியாக அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் அழகு பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் சும்மா இருப்பாரா? சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டொருளினார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ நம்முடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர், அவர் அருவருக்காதவர், நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறவர். இன்றைக்கு உங்களுடைய வேதனைகள் இல்லையா, நீங்க மனிதர்கள் முன்பாக சொன்னா ஒரு நேரம் அவங்க என்ன பண்ணலாம்? நம்முடைய கூக்குரலை, நம்முடைய சத்தத்தை, நம்முடைய உபத்திரவத்தை என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. தொடர்ந்து நம்முடைய பாடுகளை அவங்க பார்க்கும்போது, ஆமா இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு கடந்து போக, நம்மை அற்பமாய் பார்க்கும்படியாக நம்ம நிறைய பேர் பாடுபடும் பொழுது இல்லையா, வேதனையின் நடுவில் இருக்கும்போது அல்லது தேவையின் நடுவில் இருக்கும்போது அல்லது ஒரு மாதிரி சிறுமைப்படுத்தவர்களை பார்க்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அப்படி அற்பமா என்ன பண்றாங்க? பார்க்கிறோம், அருவருக்கிறோம். நிறைய பேரை நம்ம அப்படி அருவருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார்? அவர் அற்பமா எண்ண மாட்டார், அவர் அருவருக்க மாட்டார். நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டருளுகிற தெய்வமா இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தருடைய தூதனானவர் இல்லையா, எரிகிற முச்செடியின் நடுவிலே உண்டான அக்கினி ஜுவாலையிலே இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளை கொடுத்து அங்கே அவர்கள் என்ன பண்ணுகிறார்? பலத்த கையோடு ஓங்கிய புயத்தோடு என்ன பண்ணுகிறார்? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அடிமைத்தனத்திலிருந்து, ஒடுக்கப்பட்ட ஒடுக்குதலிலிருந்து, வேதனையிலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வந்து அங்கே சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே அவர்களுக்கு விரோதமாயிருந்த சத்துருவை அழித்து போடும்படியாக அங்கே முச்சடியின் நடுவிலே இறங்கின கர்த்தருடைய தூதனானவர். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்கள் முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராமுலரும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கினது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இரவை வெளிச்சமாக்குகிறவர், இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிறவர். உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமல் கூப்பிடுகிறவருடைய
சத்தத்தை கேட்டருளி உதவி செய்கிற ஒரு ஆண்டவர். அன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து தம்முடைய ஜனமாயிருக்கும்படி பிரித்தெடுத்து அந்த வனாந்தர பாதையிலே அழகாய் நடத்தின நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்பேற்பட்ட உபத்திரவத்தின் நடுவிலே, வேதனையின் நடுவிலே, துன்பத்தின் நடுவிலே, பாடுகளின் மத்தியிலே, கண்ணீரின் நடுவிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அருவருக்காமல், அற்பமாய் எண்ணாமல் இறங்கி வந்து அற்புதம் செய்கிற ஆண்டவர். உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபின் தேவனை நாம் துணையாக கொண்டிருந்து மனிதர் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டு அவரை மாத்திரம் நாம் சார்ந்து கொண்டு அவரை உண்மையாய் நாம் பற்றி கொள்வோமானால் கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே அப்பா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நாம் தனிமையாய் அல்ல இல்லையா, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் தனிமையாயிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபின் தேவனை மேல் நாம் நம்பிக்கையை வைத்து அவரை நாம் துணையாய் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அவர் இறங்கி வந்து அவர் உண்மையுள்ளவராயிருந்து நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அவரை துணையாக கொள்வோம், அவர் மேல் மாத்திரம் நம்முடைய நம்பிக்கையை வைப்போம், அவரை சார்ந்து கொள்வோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ராஜ்குமார் செல்வின் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தலைப்பில் ராஜகுமார் செல்வி கொண்டு பேசியிருக்கிறேன். ஆக நன்றி செலுத்துகிறோம். கேட்டவுடன் தொழிலாக சோதரும் நிகழ்ச்சி பார்த்த ஊருக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்த காரியம். தீர்க்கதரிசிக்கு தான் தேவன் வாயா இருக்கிறார், மற்றவர்களுக்கு அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பழைய பேப்பரை ஒரு வீட்டில் இருந்து கிளிக் பண்ணுறேன். 7 வருஷமாக அந்த பழைய பேப்பர் இருக்குது. பழைய பேப்பர் பாவம், 7 வருஷம் உள்ள பாவத்தை நான் கிளிக்க போகிறேன். கிளிக்கிறது மட்டும் இல்லை, எரிக்க போகிற புதிய அந்த குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பமாக இருக்குது. ஆனால் பாவத்தினால அமிழ்ந்து போச்சு. அதனால் அந்த பழைய கிழித்து எட்டு போயிட்டு 7 வருஷமாக இருக்குது அந்த பழைய பேப்பர். அதை கிழிக்க போது எரிக்க போது ஒட்ட போகிறேன். இப்போ ஒவ்வொரு நாளும் தூதர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன முடியாத தூதர்கள் உலகம் முழுவதும் இந்த ஊழியம் போயிட்டு 8 வாரத்துக்குள்ள இந்த ஊழியத்தில் மகிமை தேவன் வாசிக்கிற எல்லோரும் பார்ப்பாங்க. ஒரு கிணறு வெட்டப்படுகிறது, சின்ன கிணறு இல்லை, பெரிய கிணறு. எப்படின்னா சமாரிய ஸ்திரீ அந்த சமாஸ்திரி சொன்னார், இந்த சமயத்தில் இயேசு சொன்னார், இந்த கருத்தை தண்ணி குடிக்கும் தாக வராது, நீ குடிக்கிற தாக வராது. அதே போல ஒரு கிணறு வெட்டப்படுறாரு. இந்த கிணறுல தண்ணி பலவற்றின் தண்ணீர் பாயம். இதை குடிக்கிறதுக்கு தாகம் தீர்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் தூதர்களுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. என்ன முடியாத தூதர்கள், நிகால் தூதன் இங்கே தான் இருக்கிறான். பூட்டிய கதவு எல்லாம் திறப்பார். ஏன் கேட்காதுங்க, நிகாவில் தூதன் வந்தாச்சு. அவன் 3 வாரத்துக்குள்ள நிறைய காரியங்கள் செய்ய போகிறான். ஒவ்வொரு வீடும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், சமாதானம் பெற்றுக்கொள்ளணும். 7 நாட்களில் ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் ஒரு சம்பவம் நாளைக்கு பார்ப்பீங்க. பறவை பறக்கிறது போல நிறைய பறவை பறந்து வருகிறது, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. அவிசுவாசமாக இருக்காதுங்க. துவாசது நீங்கள் இனி அதிசயத்தை காண்பீர்கள். இதுவரை உங்கள் கண்கள் திறக்கப்படலை, காதுகள் கேட்கப்படலை. எனக்கு கண்களும் திறக்கப்படும், காது வாய் பேசாது. ஊமை இருந்தால் வாய் பேசும், கண் இருந்தால் கூட கண் திறக்கப்படும். இறைச்சி பெருவினா நீங்கும். ஒரு ஆவி விட்டு இருந்தால் அசுத்தால் ஓடிடும். ஒரு ஊருக்கு ஒரு போகாதுங்க, போனால் வம்பு சண்டை தான் வரும். இதை ஆண்டு காடுகிறார். கர்த்தரே தேவன், அவரே கோட்டை அரண். அசுத்தாவிகள் எல்லாம் உலகிட்டு எடுக்கப்படும். இப்போ உலகம் அசுத்தாவி இருக்கு, அது முற்றிலும் அழிக்கப்பட போகிறது. அதை பார்ப்பீங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வீட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அது வந்தாச்சு. அது 7 நாட்களில் வரும். ஒரு
தோற்றம் எப்படி இருந்தாலும் முடிவு சமனாக என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உறுதிப்பட்டவன் நிறைவேறும். ஒரு எழுத்தவோ உணர்ந்து போகாது. எதை கத்துகிறார்? யார் எது சொன்னாலும் நம்பாதுங்க. மனிதன் சொல்றது பொய், மனிதன் சொல்றது பொய், கர்த்தர் சொல்ற மெய். இதை அறியாம இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அன்பை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை அற்புதம் செய்வார். ஒரு மகளுக்கு வாலிப பிள்ளை, அவரால வழியில் போகிறாள். இதை நான் கண்டேன். இந்த வழியில போனேன்னா ஆத்மா அழியும். மகன் தெரியுங்க, வாலிப பொண்ணு கர்த்தர் காட்டுக்கிறார். சுமை தாங்கி போல அந்தேவர்கள் பிள்ளைகளை கொடுத்து சுமை தாங்கி கொண்டு இருக்காங்க. ஆண்டவர் சொன்னா நீ சுமையை தாங்க முடியாது. கர்த்தருடைய கருத்து அவ்வளோ சுமை தாங்க. பார்க்குற ஒவ்வொருவரையும் தனி ஆசிரியரும் ஒரே தேவன் பேசினால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஆடிக்காரி ஒவ்வொரு நாள் காலையில் 5-10 வரை உலகக்காரர் பார்க்கலாம். வாசத்துக்கு வாங்க. அந்த மோசம் எல்லாம் பேசுவார், கர்த்தரே பேசுவார். பாருங்க, ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை அழைக்கிறார், அற்புதம் நடக்கும். ஆமே. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் Evangelist Thangasamy, Adisaya Baraka Prophetic Ministries, number 71, Maunasamy Madam, Ambattur, Oti, Chennai 53. Phone number 044-2657-4550 and cell phone number 93-833-44445.